சுவிஸில் புதிதாக வீடு வாங்குவதற்கான சட்டங்கள் அமுல்படுத்தப்பட இருக்கின்றது. அதாவது பழைய சட்டம்தான் அதில் மேலதிகமான புதிய விதிமுறைகளை இணைத்து புதிதாக அந்த சட்டம் மூலம் வர இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. இதில் புதிதாக யாரும் வீடுகள் வாங்க போகிறவர்களுக்கான இந்த பதிவு மிக முக்கியமாக இருக்கும். சுவிஸில் புதுசாக நீங்கள் வீடு வாங்க போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பதிவு தான் இது. சுவிஸில் ஏற்கனவே அதாவது 1980களில் இருக்கிற ஒரு சட்டத்தில் மேலதிகமான விதிமுறைகளை கொண்டு புதிதாக அந்த சட்டங்களை மாற்றி அமைக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே விவாதத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இன்னும் முழுசாக சட்டம் அமுலாக்கப்படவில்லை. ஆமாம், இது என்ன சட்டம், ஏன் சட்டம், எதுக்கென்று சொல்லி முழுக்கவும் விட்டு வீதியாக பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழன் மன்னனூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆமாம் உறவுகளே, என்னென்னு சொன்னால் சுவிஸில் வாழ்கிற நாங்கள் புதிதாக வீடுகள் வாங்கலாம். எல்லாரும் வீடுகளை வாங்கி வாடகை கொடுக்கலாம். பல விடயங்களை இவ்வளவு காலமும் செய்து கொண்டு வந்தோம். இதுக்கான ஒரு முட்டுக்கட்டையாகத்தான் இந்த சட்டங்கள் வேற இருக்கின்றது. என்ன சுவிஸில் வீடுகள் மிக மிக சரியான தட்டுப்பாடு. வாடகைக்கு எடுக்கிறதே பெரிய கஷ்டம். அதை விட விலைக்கும் வாங்க இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குன்னு சொல்லலாம். என்ன சொன்னால் வீடுகளின் விலைகளும் மிக மிக உயரத்துக்கு போய் கொண்டிருக்கின்றது. பல மாவட்டங்களில், சில மாவட்டங்களில் ஓரளவு இருக்கின்றது. கூடுதலான இடங்களில் விலைகள் வாங்க முடியாத அளவுக்கு மேலதிகமாக போய் கொண்டிருக்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்க, வீடுகளோட வாடகைக்கு எடுக்கிற வீடுகள் கூட சரியான இறுக்கமான கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு வீட்டை தேடுறேன்னு சொன்னால் பல மாதங்கள் தேட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இப்போ என்னென்னு சொன்னால் வீடுகளுக்கு வாடகை கொடுக்குறவர்களுக்கான எண்ணிக்கை குறைவாக இருக்குது. இந்த ரஷ்யா உக்ரைன் சண்டைக்கு பிறகு இந்த உக்ரைன்லேருந்து பல மக்கள் இவங்க சுவிஸ்காரர் பலரை இங்கே கொண்டு வந்தாங்க குடும்பமாக. அதுக்கு பிறகு இந்த வீடுகள் மிக உயரமாக அந்த வாடகைகள் டபுளாக சொல்லலாம், டபுளுக்கு மேலாக போகுது. முதலாவது 1000 சுவிஸ் பிராங்களுக்கு ஒரு வீட்டை வாடகை எடுத்தேன்னு சொன்னால் இப்போ 2000 2500 சுவிஸ் பிராங்களுக்கு அந்த வீட்டு வாடகைகள் போய்கொண்டிருக்கு. அதுக்கும் எடுப்பதே மருந்து கூட கிடைக்காத தன்மை போல தான் நன்று தான் சொல்லுவாங்க. அப்படியும் கஷ்டமாக தான் இருக்கின்றது. அவ்வாறான சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை ஒரு ஒரு வரம்புக்கு கொண்டு வரவானும் நோக்கத்துடன் இதை இந்த புதிய சட்டங்களை உருவாக்குவதற்கான முனைப்புகளை காட்டியிருக்கின்றது. இந்த சட்டம் 1980களிலே இந்த சட்டங்கள் உருவாக்கி இருந்திருக்கின்றது. ஆனால் இப்போ அந்த சட்டத்தை மேலும் அந்த சில விதிகளை உட்புகுத்தி அதை பரிசீலனைக்கு அதாவது அந்த சட்டத்தை அந்த சட்டத்திலே புதிதாக பல விதிகளை உருவாக்கி அதனுடன் இணைத்து அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது வெகு விரைவிலே அந்த சட்ட அமுலாக்கம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழாக்களும் கூடத்தான் இந்த சுவிஸில் சில பேர் 2 வீடுகள் 3 வீடுகளையும் வாங்கி அதை வாடகைக்கு கொடுத்து போட்டு இருப்பினா இனி அந்த சேட்டைகள் அதில் ஒன்றும் இருக்காது. ஏனென்று சொன்னால் இப்போ அந்த வீட்டு வாடகைகள் எடுக்கிற பிரச்சனையால் வீட்டு வாடகைகள் உயர்ற காரணங்களையும் வச்சுக்கொண்டு இந்த ஒருவர் தாங்கள் இருக்கிறதுக்கு மட்டும்தான் வீடுகளை வாங்கலாம். வேறு யாராவது இப்போ நீங்கள் 2 காசு இருக்குன்னு சொல்லி போட்டு இன்னொரு வீட்டை வாங்கி விட்டுட்டு அதை வாடகைக்கு கொடுக்கணுமன்ற எண்ணத்தில் அதில் லாபம் எடுக்கலாமோ அல்லது அந்த வீட்டை வாங்கி ஏதாவது செய்யலாமன்ற எண்ணத்தில் அந்த வீடுகளை 2வது வீடுகளை நீங்கள் வாங்க முடியாத கட்டத்துக்கு வேற வந்துட்டது. அது உண்மையில் முக்கியமான நல்ல ஒரு விஷயம்தான். என்னென்னு சொன்னால் ஒரு ஆள் காசு இருக்கிறவர் விலையை கூட கொடுத்து அந்த 2வது வீட்டையும் வாங்கி விட்டுட்டு வாடகைக்கு கூட கொடுத்து எடுத்து கொண்டிருப்பார். இதால் வீட்டு விலைகளும் கூடுகின்றது, வீட்டு வாடகைகளும் மேலதிகமாக கூடிக்கொண்டு போகின்றது. அந்த திட்டத்துக்கு அந்த அவ்வாறான அந்த முதலீடு, அதாவது ஒரு முதலீடு மாதிரி தான் அதை செய்கின்றார்கள். அந்த முதலீட்டுக்கான தடையாண்டு வரப்போகின்றது. யாருமே 2வது வீடு வாங்க முடியாது. அப்படி வாங்குறான்னு சொன்னால் காரணம் காட்டணும். அவர் ஒரு நிறுவனத்தை அதில் போட்டு நடத்துகிறதா இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது அதனுடைய பிஸ்னஸ் சம்மந்தமாக அது தேவைப்படும் பட்சத்தில் மட்டும் அந்த காரணங்களை காட்டி வாங்கலாமே ஒழிய தனிப்பட்ட முறையில் வாங்கி வாடகைக்கு கொடுக்குற எண்ணத்தில் அதை வாங்க முடியாதுன்ற சட்டங்கள் வேற இருக்கின்றது. அதே போலத்தான் நீங்கள் முந்தி வேறு நாடுகளில் இருந்து வீடுகளை வாங்கி விட்டு இருப்பீங்கள்.
இப்போ முந்தி வந்து ஐரோப்பா நாடுகள் வேறு நாடுகளில் இருந்தாலும் கூட காசு இருந்தால் கொண்டு வந்து இங்கே வீடுகளை வாங்கி விட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்கள். இப்போ ஃபேரியன் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடுமுறை நாட்களில் தான் நீங்கள் வந்து வசிச்சுட்டு ஒரு மாதமோ 2 கிழமையோ 3 கிழமையோ வந்து நின்றுட்டு போகக்கூடிய தன்மைகள் முந்தி இருந்தது. ஆனால் இனி அதுக்குமான தடை சட்டங்கள் வருது. என்னென்னு சொன்னால் அந்த வீடுகளை வாங்கி வெறுமனே இருக்கு பலகாலமாகவே ஆக்கள் பாவனை இல்லாத அந்த வீடுகள் இருக்கிறபடியாக மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கின்றபடியால் அவ்வாறான திட்டத்துக்கும் ஒரு தடையை போடுகின்றார்கள். ஐரோப்பா நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது இஎஃப்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த நோர்வே, ஐஸ்லாந்து, லெக்டன்ஸ்டைன் போன்ற நாடுகள் அவை கூட இந்த வீடுகளை வாங்கி விட்டுட்டு போக முடியாது. அப்படி வாங்கினால் அவர்கள் இங்கு தங்க வேண்டிய அந்த பெர்மிட் அந்த விசா பெர்மிட் இருந்தால் மட்டும் இதுகளை வாங்கி கொள்ளலாம். மற்றும்படி அவர்கள் கூட இந்த நாடுகள் இந்த சுவிட்சர்லாண்டில் இனி வீடுகளை வாங்கி வைக்க முடியாத ஒரு சட்டம் ஒன்று வரப்போகின்றது. நீங்கள் ஒரு வீட்டை நீங்கள் வாங்கி விட்டுட்டு ஒரு வீட்டில் வந்து இருந்துட்டு இப்போ நீங்கள் இந்த நாட்டை விட்டுட்டு சுவிட்சர்லாந்தை விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு நாட்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை நீங்கள் வாடகை கொடுத்துட்டு போக முடியாது. அது கூட 2 வருஷத்துக்குள்ளே அந்த வீட்டை வந்து நீங்கள் கட்டாயம் விற்றே ஆக வேணும். அப்படி இல்லாட்டி இங்கே தெரியும் தானே அரசாங்கம் அந்த வீட்டை வந்து கையகப்படுத்திவிடும். ஆகவே அந்த 2 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறினீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை வந்து கட்டாயம் விற்றே ஆக வேண்டிய ஒரு கட்டமும் வந்திருக்கு. என்னென்னு சொன்னால் மற்றாக்களுக்கு அந்த வீடு சும்மா இருக்காமல் மற்றாக்களுக்கு அதை பிரயோசனப்படுத்தக்கூடிய மாதிரி தான் அந்த சட்டங்கள் வரப்போகின்றது. பல விஷயங்களை வச்சு கொண்டு தான் இந்த புது சட்டங்கள் வந்து இந்த வீடு சம்பந்தமான புது சட்டங்கள் வந்து புது சட்டமன்றம் பார்க்க பழைய சட்டத்தை புதுப்பிச்சு கொண்டு வர போயினோம். இது பல நன்மைகள் இருந்தாலும் சில பேருக்கு ஒரு தீங்காவதை பார்க்கப்படுகின்ற. என்னென்னு சொன்னால் காசு இருக்கிறவர்கள் வாங்கி போட்டு வாடகை கொடுத்து போட்டு உழைக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு இது ஒரு விடயமாக இருக்காது. மற்றவர்களுக்கு உண்மையிலேயே வீடுகள் இல்லாதவர்கள் வாங்க வேணும் என்றவர்களுக்கு இது ஒரு நல்ல விடயமாகவே இருக்கும். இதே போல் ஒரு ஸ்ரீலங்காக்காரராக இருக்கலாம். நாங்கள் வந்து இங்கே பெர்மிஷன் எங்களுக்கு வந்து இங்கே வாழ்கிற அனுமதி இருந்தால் மட்டும் நாங்கள் இந்த வீடுகளை வாங்கி கொள்ளலாம். மற்றும்படி இந்த வீடுகளை நாங்கள் வாங்க முடியாத கட்டம் இருக்கும். சாதாரண விடயம்தான், எங்களுக்கு அனுமதி இருந்தால். ஆனால் இது வந்து நாங்கள் அரசாங்கத்திட்ட அனுமதி எடுத்து தான் இந்த வீடுகள் வாங்கக்கூடிய வன்மையும் இருக்கின்றதாக இதில் இந்த சட்டம் பெறப்போகின்றது. பணக்காரர் என்ன செய்யணும்னு சொன்னால் தாங்கள் வீடுகளை வாங்கி விட்டுட்டு இங்கே இருக்கவே மாட்டாங்க. சும்மா இருக்கும் 2 கிழமை 3 கிழமைக்கு பாலும் இருந்துட்டு வருவாங்க. வீடுகள் வந்து சுவிட்சில் அங்கங்கே சும்மா பூட்டிக்கு போய் கிடக்கும். ஃபேரியன் வீடுகள்னு சொல்லி கணக்க வீடுகள் இருக்கும். அது வந்து ஒரு தினமே இருக்க மாட்டாங்க. 6வது ஒரு தினம் போய் அந்த பூச்சல் பண்ணி வீடுகள் துப்புரவாக்கி போட்டு போவாங்க அவங்களுடைய வேலைக்காரர். மற்றும்படி அந்த வீடு சும்மா தான் இருக்கிற பல வீடுகள் பல கோடீஸ்வரர் அவ்வாறான செய்கிறாங்க. தங்களோட ஃபேரியனுக்கு மட்டும் இங்கே 1 கிழமை 2 கிழமை 3 கிழமையோ வந்துட்டு நின்றுட்டு போகிறதுக்காக அந்த வீடுகள் பாவிக்கப்படுகின்றது. இவ்வாறான வீடுகள் சும்மா கிடக்கு. அதெல்லாம் இந்த மக்கள் வந்து உண்மையிலே இந்த வீடுகளுக்கான பற்றாக்குறையும் சொந்த வீடுகள் வாங்குவதற்கு முடியாமலும் பல வீடுகள் இருக்கின்றது. இப்போ மேலே விலைக்கு கூட வீடுகளும் இல்லை, வாடகைக்கும் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிற இந்த காலத்தில் இந்த சட்டங்கள் வந்து மிக முக்கியமாகவே கருதப்படுகின்றது. இவ்வாறான சட்டங்கள் வரும்போது மேலதிகமான வீடுகள் வாடகைக்கு வரக்கூடும், விலைக்கும் வரக்கூடும். கூடுதலான நேரங்களில் இந்த விலைகள் குறையக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. கூடுதலான வீடுகள் விலைக்கு வரும்போது இந்த வீடுகளின் விலைகள் வந்து குறையக்கூடியதாக இருக்கும். வாடகைக்கான இப்படி வீடுகள் கூட வரும்போது வாடகைகள் குறையக்கூடிய தன்மைகள் கூடுதலான சந்தர்ப்பங்கள் இருப்பதை காணலாம். ஆமாம் மக்களை, இது மொத்தத்திலே சுவிட்சர்லாந்தில் நாங்கள் வந்து வீடுகளை வாங்குறது மற்றது இந்த பிரச்சனைக்கான இந்த சட்டமாக தான் இருக்க போது. நீங்களும் வீடுகள் வாங்க விரும்புவார்களாக இருந்தால் வாங்கலாம். ஆனால் ஒரு முதலாவது வீடை மட்டும் வாங்கலாம், 2வது வீடு வாங்கணுமெண்டா சரியான காரணங்கள், ஒரு தொழில் சம்பந்தமான காரணங்களை நீங்கள் காட்ட வேண்டி வரும். ஆகவே மொத்தத்தில் இந்த செய்தியை வீடு சம்பந்தமான சட்டம் என்ன மாதிரி வரப்போதுன்றதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கும் வரை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.